திகதி அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. அந்த வகையில் 30ஆம் திகதி இம்மாதம் 30ஆம் திகதியிலிருந்து அடுத்த மாதம் 6ஆம் திகதி வரை வேட்புமனுக்களை தாக்கல் செய்யலாம். அதே போன்று சுயேட்சை குழுக்கள் 5ஆம் திகதி நண்பகல் 12 மணி வரை கட்டுப்பணங்களை செலுத்தலாம். எவ்வாறாயினும் இந்த வேட்புமனு தாக்கலின் பின்னர் அதே நாளில், அதாவது 6ஆம் திகதி தேர்தல்கள் ஆணையாளர் அந்த தேர்தல் நடைபெறும் திகதியை உத்தியோகபூர்வமாக அறிவிக்க இருக்கின்றார். பெரும்பாலும் தெரிய வந்திருக்கின்றது மார்ச் மாதம் 29ஆம் திகதி அளவிலே இந்த தேர்தல் நடைபெறலாம் என. இதுதான் எதிர்க்கட்சிகளின் குற்றச்சாட்டு. நீங்கள் மார்ச்சில் நடைபெறவுள்ள ஜெனீவா மாநாட்டை, அதில் இருக்கக்கூடிய அந்த அழுத்தங்களை சாதகமாக்கிக் கொள்வதற்காக அரசாங்கம் அதே நாளில் தேர்தலை வைப்பதற்கு முயற்சிப்பதாக கூறுகின்றார்கள். அதே நேரம் அரசாங்கம் சென்று சொல்லலாம், நாங்கள் ஜனநாயக ரீதியாக இப்படியான குற்றச்சாட்டுகள் நேரமும் நாங்கள் ஜனநாயகத்தின் விழுமியங்களை காப்பாற்றிக் கொண்டிருக்கின்றோம், மக்களின் செல்வாக்கு இருக்கின்றதை பெற்றுக் கொண்டிருக்கிறோம். அதற்கு தான் நான் நினைக்கின்றேன் உலகத்தினுடைய உரிமைகளுடைய கரிசனை அதிகம். ஏனென்றால் மக்களினுடைய தேர்தல், மக்களின் அங்கீகாரம். ஆகவே அரசு போடும் திட்டமும் சுவாரஸ்யமாக நகர்த்தக்கூடிய திட்டம் என்பதை நாங்கள் சொல்ல வேண்டும். மறுபக்கம் இந்த 30ஆம் தேதிக்குள்ளே ஐக்கிய தேசிய கட்சியினுடைய பெயர் பட்டியல் கிடைக்க பெற்றுருமா? இங்கே தலைமைத்துவத்துக்குள்ளேயே சிக்கல் இருக்கு. அதுவும் ஒரு சிக்கலாகத்தான் இருக்கிறது. கடந்த முறை தேர்தல் ஐக்கிய தேசிய கட்சி பலமையாக கஜா கொழும்பை, அதாவது மேல் மாகாணத்தை எடுத்துக்கொண்டால் மிகவும் ஒரு போட்டித்தன்மை மிக்க ஒரு தேர்தல் களமாகத்தான் இருக்கும். குறிப்பாக ஐக்கிய தேசிய கட்சி பலமையாக அவர்களின் ஒரு கோட்டையாக தான் இருந்து வருகின்றது கொழும்பு மாவட்டம். இதுவரை கொழும்பு தனி மாவட்டத்தை விட்டுக் கொடுத்த ஒரு பெருமை, மாவட்டம் அல்ல, கொழும்பு மாநகர சபையை விட்டுக் கொடுக்கவில்லை. இப்போ மாவட்டம் சென்று விட்டது நினைக்கிறேன். மாநகர சபை, நாங்கள் அதையும் கவனத்திற்கொண்டால் கடந்த தேர்தல்களின் போது மாநகர சபை தேர்தல் லட்சக்கணக்கான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி கொண்ட வரலாறு ஐக்கிய தேசிய கட்சிக்கு இருக்கின்றது. ஆனால் இறுதியாக நடைபெற்ற தேர்தலின் போது சுமார் 27,000 வாக்குகளினால் தான் அந்த கட்சி தோல்வி வெற்றி கொண்டிருந்தது. அந்த வகையில் தற்பொழுது மாநகர சபை தான், புறநகர் பகுதிகள் எல்லாமே அரச பக்கம் சென்று விட்டன. தற்பொழுது அவர்களின் செல்வாக்கு குறுகி கொண்டு செல்கின்றது. காரணம் வேறு எதுவுமாக இருக்க முடியாது, கட்சிக்குள் இருக்கக்கூடிய அந்த குளறுபடிகள் தான். ஆகவே பொறுத்திருந்து பார்க்கலாம் தென் மாகாணம் மற்றும் மேல் மாகாண சபைகளுக்கான தேர்தலின் களம் எவ்வாறு அமைய போகின்றது. பிரபாகரன் புத்தா புலிப்பார்வை நமின் தெமல சினிமாவட்ட, அதாவது தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்தின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனின் மகனின் மரணம் தொடர்பில் ஒரு திரைப்படம் தற்பொழுது தயாரிக்கப்பட்டுள்ளதாக இந்த செய்தி வந்திருக்கின்றது. புலி பார்வை என்ற பெயரில் இந்த தமிழ் திரைப்படம் வெளிவர இருப்பதாக இந்த செய்தி வந்திருக்கின்றது. இங்க இன்னும் ஒரு சுவாரஸ்யமான செய்தியை பார்த்தால் தெரியும். இது நடிக்கிற அந்த பிரபாகரனுடைய மகன், நான் நினைக்கிறேன் பால, இது உண்மையான மகன். இங்கே பார்த்தீர்களாக இருந்தால் இதுவரை ஒரே போன்றுதான் தெரிகிறது. அதையும் மௌபிம பத்திரிகை சிறப்பாக எடுத்து காட்டியிருக்கின்றது. மௌபிம பத்திரிகையினுடைய செய்தியாக இருக்கின்றது. இன்னும் ஒரு செய்தி இருக்கிறது. விண்ணவு அம்மலா சட்டனட், நேற்றைய தினம் கொழும்பில் நடைபெற்ற பாரிய ஒரு பேரணி. இந்த பேரணியில் ஈடுபட்டிருப்பவர்கள் குடும்ப நல உத்தியோகத்தர்கள். கஜா, இவர்கள் குறித்து நாங்கள் பேச வேண்டும். அதாவது இவர்கள் இதுவரை காலமும் பிரசவ பயிற்சிகளில், அதாவது பிரசவ நடவடிக்கைகள் நேரடியாக தொடர்பட்டிருந்தவர்கள் இந்த குடும்ப நல உத்தியோகத்தர்கள். தற்பொழுது தாதியர் சேவைக்குள் இவர்களின் இந்த கடமை உள்ளீர்க்கப்பட போவதாக குற்றம் சுமத்திதான் நேற்றைய தினம் இந்த பேரணி நடத்தப்பட்டிருந்தது. குறிப்பாக கிராமங்கள் தோறும், அதே போன்று பெருந்தோட்ட பகுதிகளிலும் இந்த குடும்ப நல உத்தியோகத்தர்கள் அளப்பெரிய சேவை ஆற்றுகின்றார்கள். எவ்வாறு நேற்று மாலை சுகாதார அமைச்சு ஒரு அறிக்கை வெளியிட்டிருந்தது. அந்த அறிக்கையிலே குடும்ப நல உத்தியோகத்தர்களிடமிருந்து இந்த பிரசவ பயிற்சியை நீக்குவதற்கான திட்டம் எதுவும் கிடையாது என அதில் கூறப்பட்டிருக்கின்றது. பார்க்கலாம், அவர்களுக்கு உள்ள அந்த கடமையை அவர்கள் மீள பெறுவதற்கு அரசாங்கம் முயற்சிப்பதாகவே குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கின்றார்கள். සුදු කැස්ප 4 දෙනා දෙහිවල සතුන් වත්තට අධිකාර අයිතිකරුට ලක්ෂ 25ක කැපයක් රට යාමත් තහනම්. அண்மையில் கூடுதலாக பேசப்பட்ட விடயங்களில் ஒன்று இந்த கடலாமை. நேற்றைய தினம் கடலாமை மத்திய நிலையத்தில் அந்த உரிமையாளரும் அதே போன்று பணியாளர் ஒருவரும் நீதிமன்றத்தில் பிணையில் விடுவிக்கப்பட்டார்கள். தற்பொழுது அதில் இருந்த 4 ஆமைகள் தெஹிவல மிருக காட்சி சாலையில் ஒப்படைக்கப்பட்டுள்ளன. அடுத்த செய்தி ரிவீர பத்திரிகையினுடைய செய்தி. භාවිතයෙන් ඉවත් කළ IV සෙට් වෙනුවට සෞඛ්‍ය ලොක්කෙක් සමාගමකින් ජරාව ඉල්ලා තර්ජනය කරයි. சுகாதார அதிகாரி ஒருவர் நிறுவனம் ஒன்றிடம் லஞ்சம் கோரியதாக தான் இந்த செய்தி வந்திருக்கின்றது. நிறுவனத்தை செயலாற்றுவதற்கு, அதாவது சுகாதார அமைச்சினூடாக அதாவது அந்த ஏற்றுக்கொள்வதற்கு லஞ்சம் கட்டிருக்கிறார். கழிவு பொருளுடன் கூடிய மருந்து இருந்ததா நீக்கப்பட்டமைக்கு
அதாவது இது கூறப்பட்டிருக்கிறது சுமார் 100 மில்லியன் ரூபாய் பெறுமதியான மருந்து பொருட்கள் அகற்றப்பட்டிருக்கின்றன. இதனை இது குறித்து நடவடிக்கை எடுக்காதிருப்பதற்காக 20 லட்சம் கேட்டிருக்கிறார். இவர் பணம் கோரியிருக்கின்றார். வீரபத்திரிகையுடைய செய்தி. அத பத்திரிகையிலே இதுவும் அதே அந்த கடலாமை சார்ந்தது. කොස්ගොඩ අලි කැස්බෑවූ සතුන් වත්තට කැස්බෑ මධ්‍යස්ථාන හිමිකරුට රුපියල් 2,25,15,000ක ශරීර හා මුදල් ඇප. 25,15,000 அவர்கள் கொடுக்க தயாராக இருப்பார்கள். எத்தனை ஆமைகள் போன்றதோ என்னடா எனக்கு தெரிந்து அந்த ஆமைக்கு 4 கோடி வரை விலை பேசப்பட்டதாக கேள்விப்பட்டேன். பார்ப்போம். தினமின பத்திரிகையினுடைய இன்னும் ஒரு செய்தி. வீதி சட்டன் කළ මම විපක්ෂයේ මඩ ප්‍රහාරවලට බය නැහැ. அதாவது வீதியில் இறங்கி போராடிய தாம் எதிர்க்கட்சியின் சேறு பூசும் நடவடிக்கைகளுக்கு அஞ்ச போவதில்லை என ஜனாதிபதி நேற்று புதிய அந்த ஃபிளைஓவர் மேம்பாலத்தை திறந்து வைக்கும் நிகழ்வில் கூறிய கருத்து. தீவிர ගැටළු විසඳීමට இந்து லங்கா கமிட்டுவாக் தீவிரයන් නිදහස් කිරීම ආරම්භයි. இது நாங்கள் ஏற்கனவே பார்த்தது. மீனவர் பிரச்சனை தீர்ப்பதற்கு ஒருங்கிணைந்த குழு இதற்கமைய மீனவர்கள் விடுவிக்கும் நடவடிக்கை ஆரம்பம் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மெட்ரோ நியூஸினுடைய பிரதான தலைப்பு. தென்கொரியாவில் சட்டவிரோதமாக தொழில் புரியும் 5000 இலங்கையர்கள் சட்ட ரீதியான தொழில் வாய்ப்பில் பிரச்சனை. இப்படி சட்டவிரோதமாக இருப்பதனால் சட்ட ரீதியானவர்களுக்கு தென்கொரியா செல்வது சில இளைஞர்களுக்கு ஒரு கனவாக இருக்கிறது. இவர்கள் பல பயிற்சிகளை பெரும்பான்மை இளைஞர்கள் அதிகமாக பயிற்சிகளை மேற்கொண்டு முண்டி அடித்துக் கொண்டு அந்த விண்ணப்பங்களை பெறுவதற்கு அவர்கள் முயற்சிப்பதை நாங்கள் கண்டிருக்கின்றோம். அந்த வகையில் இந்த பயிற்சிகளை நிறைவு செய்து பரீட்சை எழுதிவிட்டு ஒரு தரப்பினர் வீடுகளில் காத்திருக்கின்றார்கள். இன்னும் ஒரு தரப்பினர் சட்டவிரோதமாக அங்கு சென்று தொழிலில் இருக்கின்றார்கள். ஆகவே உண்மையில் செல்பவர்களுக்கு வாய்ப்பு இல்லாமல் செல்கிறது. இப்போது அந்த தென்கொரியாவிற்கு செல்லக்கூடிய வாய்ப்பை தமிழ் இளைஞர்களுக்கு பெற்றுக் கொடுப்பதற்குத்தான் அங்கே பயிற்சிக்கான ஒரு களத்தை நிர்வகிப்பதற்கு வடமாகாண சபையினுடைய முதலமைச்சர் ஒரு கைச்சாத்தொன்றை அண்மையிலே ஞாபகப்படுத்த வேண்டும். சர்ச்சைக்குரிய வெள்ளையாமையான ரோசியை மிருக காட்சி சாலையில் ஒப்படைக்க உத்தரவு. அந்த வெள்ளையாமையான பேர் எனக்கு நல்லா பிடிச்சிருக்கு ஜெகன். ரோசி இலங்கையில ஒரு பிரபலியமான பேர் ரோசி. அடுத்த செய்திக்கு போவோம். நாங்கள் மேல் தென் மாகாண சபை தேர்தலுக்கு 30 முதல் பிப்ரவரி 6ஆம் தேதி வரை வேட்புமனு, 5ஆம் தேதி நண்பகல் 12 மணிக்கு முன் சுயேட்சை குழுக்கள் கட்டுப்பணம் செலுத்த வேண்டும். தேர்தல் செயலகம் அறிவிப்பு. நாங்கள் ஏற்கனவே பார்த்த செய்தி. கிறிஸ்தவ பிரார்த்தனை கூடங்கள் மீதான தாக்குதல், 10 தேர்தல்கள் உட்பட 26 பேரை கைது செய்ய நீதிமன்றம் உத்தரவு. இக்கடுவு பிரதேசத்தில் கிறிஸ்தவ பிரார்த்தனை கூடங்கள் 2 மீது தாக்குதல் நடத்துவது தொடர்பில் அடையாளம் காணப்பட்ட 10 பௌத்த தேர்தல் உட்பட 26 பேரையும் கைது செய்யுமாறு நீதிமன்றம் உத்தரவு என்ற செய்தி பிரசுரமாயிருக்கிறது. ஒரு விடயம், கௌதம புத்தரனுடைய நிந்தனை சகலவற்றிலிருந்து விடுதலை. அவருடைய உத்தமமான முடிவு என்னவென்றால் மன ரீதியான நிர்வாணம் என்பதுதான் சொல்வது, பத்துக்களிலிருந்து திறத்தல். அவர் எப்போதும் தனது விடயங்களிலே ஏற்கனவே இருந்த பல நன்மைகளைத்தான் சுட்டிக்காட்டியிருக்கிறார். எவற்றிற்கும் அவர் மாசு பூசியதில்லை, அடித்ததில்லை. ஒரு சின்ன விடயம் சொல்ல வேண்டியிருந்தது, அதை நான் சொன்னேன். நல்லாட்சிக்கு பொறுப்பு கூறலும் வெளிப்படைத்தன்மையும் அவசியம். வடமாகாண முதலமைச்சர் விக்னேஸ்வரன் தெரிவிப்பிருக்கிற செய்தி. முஸ்லிம்களுக்கு எதிரான வன்முறைகள் குறித்து ஐக்கிய நாடுகள் பேரவையில் முறையிடுவதற்கு தீர்மானம். முஸ்லிம் பிரதிநிதிகள் ஒன்று கூடி முடிவு என்கின்ற செய்தியாக இருக்கிறது. ஆகவே இன்னும் ஒரு தலையீடு அரசுக்கு இருக்க வாய்ப்புகள் இருக்கிறது. ஏனென்றால் இது ஐக்கிய நாடுகள் வரை சென்றால், மனித உரிமைகள் சார்ந்த விடயம் வரை சென்றால், அரசுக்கு இருக்கக்கூடிய முஸ்லிம் நாடுகளினுடைய செல்வாக்கு ஆதரவு எவ்வளவு தூரம் சாத்தியமாகலாம். ஆனாலும் இங்க பார்த்தால் இந்த முஸ்லிம் அமைப்புகள் இத்தகைய முயற்சிகள் மேற்கொண்டாலும் அந்த அரசியல் தலைவர்கள், அவர்களின் மக்கள் பிரதிநிதிகள் எவ்வளவு தூரத்திற்கு இது குறித்து பேசுகின்றார்களோ என்ற சந்தேகமும் இருக்கின்றது. அநேக மாணவர்கள் இன்னும் மௌனமாகத்தான் இருக்கிறார்கள். நீதி அமைச்சர் முஸ்லிம் காங்கிரஸ் தலைவர் சொல்லியிருக்கின்றார், அந்த புதிதாக ஹலால் சான்றிதழுக்கு கொடுக்கிற அந்த திட்டம் சிறப்பு, முஸ்லிம்களுக்கு என்று ஒழுக்க கோவை தயாரிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். இப்போது அது சர்ச்சைக்கு வருகிறதோ இல்லையோ தெரியவில்லை. அவர் முஸ்லிம்கள் என்ன ஒழுக்கமற்றவர்களா என்கிற கேள்வி ஒன்றும் இருக்கிறதில்ல. ஆக ஒடுக்க கோயை தயாரிக்கணும் என்ற கேள்வியை அங்கே குறிப்பிட்டிருக்கின்றார். இங்கே எப்படி பேசப்படுகிறது. ஆனால் இங்கே புகைப்படத்தை பார்க்கும்போது இந்த அமைப்புகள் எவ்வளவு தூரம் வலிமை கொண்டவர்களாக இருப்பார்கள், தமது குரலை சரியாக பேரவைக்கு கொண்டு செல்வதற்கு என்ற கேள்வியும் நமக்கு வருகிறது. ஏனென்றால் அவர்களை பார்க்கும்போது நீதியான, நேர்மையான, உண்மையான பிரதிநிதிகள் போல் தெரிகிறது. வாக்கு சரியன்னு நினைக்கிறேன். நிச்சயமாக இந்தியாவுடனான உறவை மதிக்கிறோம். குர்ஷித்தை சந்தித்த அமைச்சர் ராஜித பேட்டி என்கின்ற செய்தி பிரசுரமாக இருக்கிறது. நாட்டில் ஊடக சுதந்திரத்தை கட்டியெழுப்ப வேண்டும். ஆசிரியர் தலையங்கம் வீரகேசரியினுடையது. யார் சேறு பூசினாலும் அபிவிருத்தி தொடரும் செய்தி. ஏன்
சேறுகள் வருகின்றன. ஆனால் கனவில் இருப்பது வாக்குப்பெட்டி, கனவில் இருப்பது வாக்குப்பெட்டி. ஏனென்றால் 3வது முறையும் ஜனாதிபதிவாதுக்கான முயற்சி அவருக்கு தேவை. கனியினுடைய கேலி சித்திரமாக இந்த கேலி சித்திரம் பிரசுரமாக இருக்கிறது. இன்னொரு இங்கே மறைக்கப்பட்ட ஒரு விடயம், இந்தியாவுடன் நான் உறவை மதிக்கிறோம் என்கின்ற செய்தி இருக்கிறது. சோகம் போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், பொதுநலவாய மாநாட்டின் போது சகலரும் இந்தியாவை சேறு பூசி தமது மதிப்பு பெற்றுக் கொண்டார்கள் அரசியல் சார்ந்து. இப்போது இணக்கப்பாட்டிற்கு வருகிறார். நெருக்கமாக பெரியண்ணாவுடன் வாக்குவாதத்தில் ஈடுபடுவதும் கட்டி அணைப்பதும் அது ஒரு புதிய விடயம் அல்லத்தானே. அடுத்த செய்திகளுக்கு செல்வோம். தினக்குரல் பத்திரிகையினுடைய தலைப்புகள்: குடும்ப நல உத்தியோகத்தர்கள் கொழும்பில் பாரிய ஆர்ப்பாட்டம். இது பார்த்த செய்தி. வெள்ளத்தில் சிக்கிய 30 விவசாயிகளை மீட்ட படகை அடித்துச் சென்ற வெள்ளம். வெள்ளத்தில் சிக்கிய 30 விவசாயிகளை மீட்ட படகை அடித்துச் சென்ற வெள்ளம். தற்பொழுது மட்டக்களத்தில் பெரும் மழை பெய்து வருகிறது. சுமார் 600 பேர் வரையில் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். சுமார் 100 பேர் வரை இடம்பெயர்ந்திருக்கின்றார்கள். அந்த வகையில் நேற்றைய தினம் அவர் பாதிக்கப்பட்ட மக்களை மீட்க சென்ற ஒரு படகும் நீரில் அடித்து சென்றதாக தான் இந்த செய்தி வந்திருக்கின்றது. எல்லோரும் சொல்வார்கள் இரணைமடு நீர்த்தக்கம் தான் இலங்கையின் முதலாவது நீர்த்தக்க கட்டமைப்பு என்று. ஆனால் உன்னிச்சை கிளத்துக்கு சென்றால் தான் தெரியும், பிரித்தானியர்களுடைய முதலாவது திட்டம், இலங்கையில் பிரித்தானிய ஆட்சியின் போது முதலாவது நீர்த்தக்க திட்டம், நீர்ப்பாசன திட்டம், நீர்த்தேக்க திட்டம் என்கின்ற பெருமை உன்னிச்சை குளத்துக்கு சாரும். அது வெடிப்புகளோடு இருந்த செய்திகள் இருந்தோம். அதற்கு கீழே வவுனதீவு போன்ற பிரதேசங்கள் இருக்கிறது. உங்களுக்கு தெரியும், கடந்த வருடத்திற்கு முன்னே வருடம் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் அதிகமாக பாதிக்கப்பட்டது. அங்கேதான் இந்த உருகாமம் குளங்கள் இவையெல்லாம் இருக்கின்றன. 30 விவசாயிகள் அங்கே இருக்கின்றார்கள். அவர்களை மீட்கச் சென்ற படகும் வெள்ளத்தில் அடிபட்டு சென்றிருக்கிறது. நான் நினைக்கின்றேன் இங்கே நமக்கு பாதிப்பு ஏற்படவில்லை, மக்கள் பாதிப்பு இல்லை என்பது பெரிய ஒரு விஷயம். அதுதான் நாங்கள் இங்கு சொல்லக்கூடியதாக இருக்கும். யாழ்ப்பாணம் மன்னாராயர்களை உடனடியாக கைது செய்யுங்கள் என்கின்ற செய்தி பிரசுரமாக இருக்கிறது. நான் நினைக்கிறேன் கண்ண மூடிக்கொண்டு நான் வாசிக்க தேவையில்லை, எங்க கேமரால காட்டினே தானே தெரியும். சரியா, நாங்க இந்த பக்கத்தை பார்க்கவே தேவையில்லை. யாரு செஞ்சிருப்பாங்க எங்களுக்கு தெரியும். ஆனால் இதுல ஒரு ராவண பலை என்று கூறுகின்றார்கள். தற்பொழுது இந்த ராவணனும் பெரும் சர்ச்சையை எதிர்நோக்கி இருக்கின்றார். அதாவது ஒரு தரப்பினர் ராவணர் ஒரு பௌத்த மன்னர் அப்படின்னு சொல்றாங்க, இன்னும் ஒரு தரப்பில் இஸ்லாமிய மன்னர் என்று கூறப்படுகிறது. தற்பொழுது இதுவும் ஒரு சர்ச்சைக்கு உள்ளான ஒரு விடயமாகத்தான் நாட்டில் பேசப்படுகிறது. பார்க்கலாம், இந்த பௌத்த அமைப்பும் தனது பெயரை ராவணா பலைய என வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். பார்ப்போம். கருவிலேயே சிதைக்கப்படும் பெண் குழந்தைகள். தினக்குரல் பத்திரிகையினுடைய தலைப்பு. இன்னும் அதுதான் இருக்குமாக இருந்தால் கவலைக்கிடமான விடயம். கிராமப்புறங்களில் இது அதிகமாகவே நாங்கள் பார்க்கின்றோம். கருவிலே சிதைக்கப்படுகிறது அல்லது குப்பை கூலங்களிலே பிறந்த 4-5 நாட்களுள் மீட்கப்படுகிறது. ஆனால் இன்றைய பெண்களின் நிலை உலக நாடுகளை எடுத்துக்கொண்டால் என்ன, அனைத்து துறைகளிலும் அவர்கள் தலை சிறந்து இருக்கின்றார்கள். இலங்கையிலும் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் இப்போது அண்மையில் கூடுதலான போதைப் பொருளுக்கு அடிமைப்படுவது ஆண்கள். வீட்டிலே அவர்கள் சும்மா இருக்க மனைவிமார்கள் தான் வேலைக்கு செல்கிறார்கள். ஆணினுடைய இப்போது குடும்ப தலைவிகள் தான் அநேகமான குடும்ப தலைவிகளுடைய இந்த என்ன சொல்வது ஆளுமை அதிகரித்துக் கொண்டு வருகிறது. தலைவர்கள் தலைவிகளாக மாற்றம் பெற்றுக் கொண்டிருக்கின்றார்கள். தலைவிதியாகவும் மாறுகிறது. யார் சேறு பூசினாலும் அபிவிருத்தி தொடரும். பிரதீப்பும் அதே போன்ற ஒரு கேலி சித்திரத்தை இங்கே பிரசுரமாக்கி இருக்கின்றார். அவரின் சைக்கிளில் இருந்து இங்கு சேறு படுவதாக தான் இந்த கேலி சித்திரம் வரையப்பட்டிருக்கின்றது. சில விடையும் சொல்லக்கூடாது. அடுத்த செய்திகளுக்கு செல்வோம். நாங்கள் சுடரொளி பத்திரிகையுடைய செய்திகள். அதிலே ஏனைய தலைப்புகள்: மன்னாரில் மேலும் 4 எலும்புக்கூடுகள், நேற்றுடன் 36 மண்டையோடுகள் மீட்பு பார்த்தோம். 103 மீனவர் நேற்று பரஸ்பர பரிமாற்றம். மேல் தென் மாகாண தேர்தல்களில் 5000 தேர்தல் கண்காணிப்பாளர்கள். மட்டக்களப்பில் வெள்ள அபாயம். மயில வெட்டுவான் கிராம மக்களிடம் பேர்வு என்கின்ற செய்தியாக இருக்கிற நல்ல தமிழ் சொல் மயில வெட்டுவான். ஜெனீவா செல்ல வழி அமைத்தது யார்? கேள்விக்குறி. நீங்களே அமைத்து விட்டு நீங்களே பேசுகிறீர்கள் என்பதை ஆசிரியர் தலையங்கம் எப்படி சூட்சமாக அடித்திருக்கிறது பாருங்கள் சொடுரொளியிலே. அடுத்து, அப்பாடா என்னை யாரும் கடத்த மாட்டார்கள். கடத்தப்பட்ட வெள்ளையாமையின் பெறுமதி ரூபாய் 3.5 கோடி என்கின்ற செய்தியா இருக்கிறது. தேர்தல் என்ன, வெள்ளையாமையை பற்றி எல்லாரும் இந்த கள்ளர்கள் எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறதுனால இங்க ஒரு ஆமை நழுவி செல்கிறது ஒரு ஜேபியினுடைய கேலி சித்திரம். இப்ப யாரும் அதை பாக்குறதும் இல்ல. சரி, அடுத்த செய்திகளுக்கு போவோம். நாங்கள் தினகரன் பத்திரிகையுடைய செய்திகளுக்கு செல்வோம். ஏனைய செய்திகளுக்கு முக்கியமான செய்தி இது. இன்று உண்மையாவே முக்கியமான செய்தி. இலங்கை கடற்பரப்பில் தாளமுக்கம் இல்லை, காற்றுடன் கூடிய மழை தொடரும். மின்னல் இடி குறித்து மக்களுக்கு எச்சரிக்கை. மின்னல் அதிகமாக இருக்கும், இடி அதிகமாக இருக்கும். கடற்பரப்பில் தாளமுக்கம் இல்லை, ஆனால் கிழக்கில் சிறிதளவு மழை குறைவடையலாம் என கூறப்பட்டது. நான் காலையிலே வளிமண்டலவியல் ஆராய்ச்சி ஒன்று செய்வேன். நான் தெய்வலையிலிருந்து வரும்போது வெள்ளம்வெளியிலிருந்து பார்த்தால் சிவனொளி பாதத்தினுடைய அந்த உச்சம் தெரியும். இந்த காலகட்டத்தில் எப்போதும் தெரியும். நான் வரும் நேரம் அப்படித்தான், சரியாக சூரிய உதயம். ஆகவே இன்று தெரிந்தது. ஆகவே
வானம் தெளிவாக இருக்கிறது. மேல் மாகாணங்களில் கொஞ்சம் மழை குறைவாக இருக்கலாம். நேற்றைய தினம் வரும்போதே மறைந்திருந்தது. அவை பனி படர்ப்பமும் அதே நேரத்தில் மலையகத்திலே பெய்யக்கூடிய மழையும் ஓரளவு தனிய வாய்ப்பு இருக்கிறது. எனவே